வெல்கம் டு செல்வன் செஸ் அகாடமி. பசில் ஒன்றுக்கான இப்போ வந்து ரிசல்ட் எப்படி ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பான் ப்ரொமோட் பண்ணிட்டோம்னா நம்ம வின் பண்ணிடலாம். நார்மலாக நம்ம பான் ப்ரொமோட் பண்ணுறனாலே மேக்ஸிமம் க்யூன் தான் ப்ரொமோட் பண்ணுவோம். ஸோ க்யூன் வந்துருச்சு அப்படின்னாலே மேக்ஸிமம் செக்மேட் தான். ஸோ இங்கே வச்சாலும் செக்கு, இதை வச்சா இங்கே செக்கு, இங்கே வச்சால் ராணி இருக்குது, இங்கே வச்சா ராணி இருக்குது. ஓகே, ஒருவேளை நம்ம வந்து ரூக் ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஸோ இதுவும் கரெக்டான ஒரு வே தான். ஏன்னா இதுவும் செக்மேட் தான் ஆகும். ஸோ இது இங்கே செக்மேட் இருக்குது, இங்கே வச்சாலே செக்மேட் இருக்குது, இங்கே வச்சாலே செக்மேட் இருக்குது. ஒருவேளை நம்ம ராங்காக ப்ரொமோட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதான் ராங்காக ப்ரொமோட் பண்ணுறோன்னா நைட்டு ஒரு வேளை ப்ரொமோட் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேல்மேட் ஆகிடும். அதாவது கிங் இருக்கிற இடம் சேஃபு. இந்த இடத்துல வச்சா பிஷப் அட்டாக் பண்ணோம். இந்த இடத்துல இந்த ரெண்டு ஸ்கொயரில் எங்கே வச்சாலும் ரூக் அட்டாக் பண்ணிடும். பட் நிற்கிற இடம் வந்து சேஃப். ஸோ இது வந்து ஸ்டேல்மேட் ஆகிடும். அப்படின்னா என்ன ஆகிடும்னா ட்ராவ் ஆகிடும். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம இவ்வளோ காயின்ஸ் வச்சுருந்தோம், ட்ராவ் ஆகிடும் மேட்ச். ஓகே, ஸோ அதனால் வந்து நைட்டு வந்து தவறான மூமெண்ட் இது வைக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம வந்து பிஷப் ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னாலும், பிஷப் ப்ரொமோட் பண்ணாலும் அதே தான். கிங் நிற்கிற இடம் சேஃப். மிச்சம் இந்த இடத்துல வச்சாலும் கிங் வந்து செக்மேட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இது வைக்கக்கூடாது. ஒன்று வந்து கியூன் வைக்கணும், இல்லை அப்படின்னா ரூக் வைக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சா தான் வின் பண்ண முடியும். ஓகே, அதை விட இன்னொரு சிம்பிள் வே ஒன்று இருக்குது. ரூக்கு கொண்டு வந்து இங்கே வச்சானாலே செக்மேட், ஈஸியான செக்மேட் இது. ஸோ இங்கே வச்சாலும் பிஷப் அட்டாக் பண்ணும், இங்கே வச்சாலும் ரூக்கு அட்டாக் பண்ணும். ஒருவேளை ரூக்கை அவங்க எது பண்ணாலும் கூட நம்ம பான் சேஃப் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஈஸியாக ஜெயிச்சிடலாம்.